வணக்கம் மக்களே. நடிகர் கோவை செந்தில் அவர்களை பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 400 படங்களில் நடித்த கோவை செந்தில் அவர்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நம்ம தமிழ் ரசிகர்களுக்கெல்லாம் அதிகம் தெரிஞ்சவங்கன்னா அது ராமநாதபுரத்து கவுண்டமணி செந்திலை தானே சொல்லலாம். ஆனால் கோவை செந்திலை சில படங்களில் பார்த்த ஞாபகம் இருக்கும். 400 படங்களுக்கு மேலே நடித்தும் கடைசி காலத்தில் வறுமையில் வாடியிருக்காங்க கோவை செந்தில் அவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. கோவைக்கு பக்கத்தில் இருக்கிற பள்ளிப்பாளையம் தான் இவரோட சொந்த ஊர். இவரோட உண்மையான பேர் குமாரசாமி. சின்ன வயசில் நாடகங்களில் நடித்து வந்திருக்காங்க. இவங்களோட நாடகம் ஒன்றை பார்த்துட்டு தான் பாக்கியராஜ் அவர்கள் தான் அவருக்கு கோவை செந்தில்னு சொல்லி பெயரை வச்சு ஒரு கை ஓசைன்ற படத்தில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இதுக்கப்புறமா பாக்கியராஜோட அலுவலகத்திலே தங்கி இருந்து அவரோட அனைத்து படங்களையும் நடிச்சிட்டு வந்திருக்காங்க. பெரும்பாலும் பூசாரி இல்லைனா பிச்சைக்காரங்க இந்த மாதிரியான வேடங்கள் தான் அவருக்கு கிடைச்சிட்டே இருந்திருக்கு. இது நம்ம ஆள், பவுனு தான், அவசர போலீஸ் 100ன்னு சொல்லி சில படங்கள் அவர் நடித்த முக்கியமான படங்கள்னே சொல்லலாம். சுமார் 400 படங்கள் வரைக்கும் நடிச்சிருக்க செந்தில் அவர்கள் ஆரம்பத்திலேருந்தே சென்னையில் தனியாக தான் வசித்து வந்திருக்காங்க. அப்பப்போ கோவைக்கு போய் குடும்பத்தை பார்த்துட்டு வந்திருக்காங்க. ஒரு விபத்தில் சிக்கின கோவை செந்தில் அவர்களை கவனிக்க ஆள் இல்லாமல் குடும்பத்தோடு போயிட்டாங்க. படங்களில் நடிக்காதனால பெரும் பொருளாதார சிக்கலை சந்திச்சிருக்காங்க செந்தில் அவர்கள். சில நடிகர்களோட உதவியால் தன்னோட மகளுக்கு திருமணம் செஞ்சு கொடுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் தன்னோட 74 வயதில் 2018ஆம் ஆண்டு இறந்தும் போயிட்டாங்க என்பது குறிப்பிடத்தக்கது. மக்களே, உங்களுக்கும் நடிகர் கோவை செந்திலை பிடிக்கும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற இந்த மாதிரியான வீடியோக்கள் உங்களை உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.